प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिं भवतु मे सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः ज्योतिर्मयं शान्तमयं प्रदीप्तं विश्वात्मकं विश्वचिदन्यरेशम् अद्यन्त्यशून्यं सकलैकनाथं श्रीविश्वकर्माणमहं नमामि विश्वकर्मसमारम्भां भुवन विश्वकर्ममध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् स्कन्ध महापुराणं नागरकाण्डं अष्टमो अध्यायः षण्मुख उवाच देवदेव महादेव देवदेव महादेव गंगाधर महेश्वर विश्वकर्मा महाबाहो गणयान्यत्र कुत्रचित् विवाहं कृतवान् पुण्यस्य कदा श्रोतु मुत्सुके वद शाम्भवदाद्येव मनूनामुपयामहः हे परमेश्वरा हे गंगाधरा विश्वकर्म महाबाहो धनयान विश्वकर्म विश्वकर्म வம்சத்தில் உதித்த அவர்களுக்கெல்லாம் இப்போ 13 கன்யா சொன்னீங்க. கஷ்யப்பருக்கெல்லாம் திருமணம் நடந்ததெல்லாம் சொன்னீங்க. அந்த 5 பேர் சொன்னீங்களே அவர்களுக்கெல்லாம் எவ்வாறு திருமணங்கள்லாம் நடைபெற்றது? விவாகம் கிருதவான் எப்படி செய்வித்தார், எப்படி செய்விக்கப்பட்டார்? அந்த புண்ணிய கதா புண்ணியஸ்ய கதா ஸ்ரோதும் முத்சுகே வத சாம்பவாத் தத் ஏவ சாம்பவாத் ததா ஏவ மனுனா உபயா மனுனா முதற்கொண்டு மனுனாதி மனுமயா தொட்டா சிற்பி விஸ்வஜன் என்று சொல்லக்கூடிய இந்த சம்பவம் விவாக சம்பவமானது எப்படி செய்விக்கப்பட்டது அதை நீங்கள் எனக்கு சொல்வீர்களாக. ஸ்ருணு சண்முக ஈஸ்வர உவாச்ச ஸ்ருணு சண்முக சுஜானி மனூனாம் தாரா சங்கிரகம் முனிரங்கீரச புத்ரி பிரசித்தா காஞ்சனா பயா. அங்கீரசருடைய புத்திரி பேரு காஞ்சனா. அங்கீரசருடைய புத்திரி காஞ்சனா. எங்க வர்றார் அங்கீரசர்? முண்டகோபனிஷத்துல அங்கீரசரை பார்ப்போம். அப்ப அங்கீரசருடைய புத்திரி காஞ்சனா மனுனா தாரா மனுனாவுக்கு மனைவி. மனுவினுடைய மனைவி காஞ்சனா. அப்ப மனு அங்கீரசருடைய மருமகன் முனிவருடைய மகள் காஞ்சனா விவாகம் கிருதவான். விஸ்வகர்மா தனூஜஸ்ய பபூவ ஹிருகிணி மனோஹோ பராசர முனேகே புத்ரி சௌமிய தேவி சுலோச்சனா. அழகான சுந்தரமான இருக்கக்கூடிய சுலோச்சனா தேவி யாரு? பராசர முனிவருடைய மகள் சுலோச்சனா தேவி. யாருக்கு தாரா மனைவி? மயன். விஸ்வகர்மா தனூஜஸ்ய மயஷாபூத் குலாங்கனா கௌசிகஸ்ய முனேகே புத்ரி ஜெயந்தி இது விஸ்ருதா. இங்க 2 ஸ்லோகம் மிஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல 2 இதுவே இல்லை. ஸோ நம்ம இது அனுமானம் பண்ணி இதை விஸ்வகர்ம புராணம் விஸ்வபிரம்ம புராணங்களிலும் மற்றும் இதர கிரந்தங்களில் சொல்லப்பட்ட விஷயத்தின் தாத்பரியம் இங்க 2 ஸ்லோகம் மிஸ் ஆயிருக்கு. அது இல்லை. கௌசிகரின் புத்திரி இப்ப என்ன ஆகுது? பராசர முனிவருடைய சௌமிய தேவி சுலோச்சனா மயனுடைய மனைவி. கௌசிகஸ்ய முனேகே புத்ரி ஜெயந்தி இது விஸ்ருதா.
இப்ப கௌசிக முனிவருடைய மகள் ஜெயந்தி விஸ்ருதா. ஜெயந்தி புத்ரி ஜெயந்தி தொஷ்டாவுடைய மனைவி. தொஷ்டா கௌசிக முனிவருடைய மகள் ஜெயந்தி தொஷ்டா. எழுதணுமோ இல்லையோ, தெரிஞ்சுக்கணும்ல, வரலாறு எழுதணும். முடியல. என்ன பண்ணிட்டு இருக்கு, எழுதுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான எவிடன்ஸ். நாளைக்கு ஆவண வரலாறுன்னு எங்க போய் சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன் கேட்குறாங்க. எப்படி சிலகாலி முனிவர்களுக்கு எப்படிப்பா மனுமய தொட்டாக்கள் எங்கிருந்து மனைவி வந்தது, அவங்கெல்லாம் என்ன ஹிஸ்ட்ரி சொல்லுன்னா எப்படி சொல்லுவேன்? எழுத வரமாட்டேன்றதோ? எழுதணும். எழுதி போட்டு அது டிராயிங் போட்டு ட்ரா த பிக்சர், ட்ரா த ஷெட்யூல், கிராஃப் மாதிரி போட்டுக்கணும். அப்ப கௌசிகஸ்ய முனிவர் ஜெயந்தி தொஷ்டா. விஸ்வகர்மா தனூஜஸ்ய பத்னி தக்ஷஸ்ய சாத்வி பபூவ. ஜெய்மினி மகள், ஜெய்மினி ரிஷியுடைய மகள் சந்திரிகா. அவர் தக்ஷனுடைய, தக்ஷகன்னா யாருங்க? விஸ்வக்யன். விஸ்வக்யன். ஜெய்மினி மகள் சந்திரிகா. காருண்ய ரூபா நாமா வித்யாதே பிரம்ம ரிஷிய தனயா பிருகோஹோ விஸ்வகர்மா தனூஜஸ்ய பாரியா பூதஸ்ய சில்பினஹ. சில்பினுடைய பிருகு முனிவருடைய மகள் காருண்யா, சில்பியினுடைய மனைவி. இது நோட் பண்ணி வச்சுக்கணும். விஸ்வகர்ம புராணம் பார்க்கும் பொழுது அதில் ஏதாவது அபிப்பிராய பேதங்கள் இருக்காங்கிறத நாம, ஏன்னா இதுல கொஞ்சம் இதுலயே பாட பேதங்கள் நிறைய இருக்கிறது. ஸோ இப்போ என்னாச்சு, நமக்கு அங்கீரசர் முனிவருடைய புத்திரி காஞ்சனா மனுவுக்கும், பராசர ரிஷியுடைய மகள் சுலோச்சனா மயனுக்கும், கௌசிக முனிவருடைய மகள் ஜெயந்தி தொட்டாவுக்கும், ஜெய்மினி ரிஷியுடைய மகள் சந்திரிகா தக்ஷனுக்கும், பிருகு முனிவருடைய மகள் காருண்யா சில்பி, இந்த ஐவர்களுக்கும் விவாகம் கிருதவான். ஏதேசாம் வைதிகம் கர்ம பவிஷ்யதி ந சம்சயக. இவர்கள் அனைவருமே வைதிக பிராமணர்கள், வைதிக வேத குடும்பங்கள். இந்த வேத குடும்பம், இதற்கு என்ன சொல்றது, இந்த ஐவருக்குமே வேத குடும்பம். வேத குடும்பம், வேதமே குடும்பம். வைதிக கர்மா ஏவ பபூவ. இவர்களுக்கு வேத மார்க்கத்தில் சொல்லப்பட்ட கர்மங்களே உத்கிருஷ்டமானது. ஏதேசா மன்வயா சிருஷ்டி பாரம்பரிய சமுத்பவம். இப்படியாக இந்த பாரம்பரியமானது, மரபானது சென்று கொண்டிருக்கிறது. பஞ்ச தத்வாதி தத்ர வேதம் சொன்னு பிரம்மாண்ட நிர்ணயம் அஜாண்ட சோப சங்கியானி ஆதாரம் ஞாதி நிர்ணயம் அண்டர்வளைய தத் பிரம்ம நிர்ணயம் கிரியதே ஸ்ருணு. ஆதாரம் சக்தி ரூபஞ்ச ஆதேயம் ச ததா சிவம் சதாசிவம் சிவசக்தி சமாயுக்தம் நிர்மிதம் விஸ்வயோனினா. அப்போ இந்த சிருஷ்டி, இந்த பஞ்ச தத்வாதி தத்ர வேதம் சொன்ன பிரம்மாண்ட நிர்ணயம். சண்முகா, இந்த பிரம்மாண்ட நிர்ணயத்தில் பஞ்சபூத தத்துவத்தை இப்ப அந்த பேதங்கள்லாம் கேட்டு, அதையும் கேட்டு அந்த பஞ்சபூதத்தின் அடிப்படையில் இது எப்படி எப்படியெல்லாம் அமைகிறது அப்படிங்கிறத இப்ப நாம பார்க்கிறோம். அதுல ஆதாரமா இருக்கிறது என்ன? சக்தி ரூபம் ஆதேயம். அப்ப ஆதாரம் ஆதேயம், ஆதேயமாக இருப்பது சதாசிவம். அப்போ சக்தி அடிப்படையில் சதாசிவம் நிற்கிறார். அந்த எனர்ஜி என்ன சொல்றது, இப்போ நம்ம எம் ஈக்குவல் டு ஈசி ஸ்கொயர், ஈசி ஸ்கொயர், ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர், ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர். யார் சொன்னா? அது நியூட்டன். நியூட்டன். நியூட்டனா சொன்னா? தெரிஞ்சு வச்சு போனோம்ல. சத்தியம் ஞானம் அனந்தம், அதுதான் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர். புரியுது இல்ல? சமன்பாடு, திருஷ்டி சமன்பாடு இது மாதிரி என்ன தெரியணும். ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அதனால இதுவும் தெரிஞ்சுக்கணும், அதுவும் தெரிஞ்சுக்கணும். நிறைய இருக்கோ இல்லையோ?
அப்ப சிருஷ்டி தத்துவமானது E is equal to MC square. அதுதான் என்னது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. அதுவே நியூட்டன் புரோட்டான் எலக்ட்ரான். ஓகே. வாட் இஸ் த சம்பந்தம் பிட்வீன் அப்படிங்கிறத விசாரம் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். அப்போ சயின்ஸ் பிரகாரம் இது எப்படி ஒத்து போறது அப்படிங்க. அப்போ எப்போ இது வந்து இந்த ஞானமானது இந்த அறிவானது கிட்டத்தட்ட நம்ம முன்னாடியே இருக்கிறது, அனௌன்ஸ் பண்ணிட்டோம் நம்ம முன்னாடியே. இதுதான் பாரம்பரியமா வந்துட்டு இருக்கிறோம். இந்த சயின்ஸ் கல்வி தான், இந்த கல்வி தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். இத்தனை பல்கலைக்கழகம் பாரத தேசத்துல எத்தனையோ பல்கலைக்கழகங்கள் இருந்து அதுல இதைத்தான் நம்ம சொல்லி கொடுத்தது சயின்ஸ். ஓகே, ரைட். அப்போ இங்க விஸ்வ யோனினா, அப்போ சிவன் சக்தி சேர்ந்ததுனால் உலகம் பிறக்கிறது. புரியுது இல்ல? சிவனும் சக்தியும் சேர்ந்த சக்தின்னு என்ன? எனர்ஜி, ஆற்றல். அப்போ அந்த ஒரு எப்படி விதையிலிருந்து அது ஒரு அங்குரம் அது உற்பவம் ஆனதுமே என்ன ஆகுது? வெளிப்படுகிறது. தண்ணி மண்ணு உள்ள போட்டாலே என்ன ஆகுது? மழை பெஞ்சது, கெமிக்கல் பண்ணி கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படுகிறது. அது மாதிரி இந்த பரபிரமத்தில் ரியாக்ஷன் ஏற்படுகிறது. ஏற்பட்டது என்ன ஆகுது? வெளிப்படுகிறது, வெளிப்படுகிறது. அப்போ ஒரு சக்தி வெளிப்பட்டது என்ன ஆகுது? உடனே அதிலிருந்து உத்பவமானது சிருஷ்டி உற்பத்தி. அதனாலதான் இதுக்கு என்ன சொல்றதுனாக்கா விஸ்வ சிவசக்தி சமாயுக்தம் நிர்மிதம் விஸ்வயோனினா. இப்ப நானா விஸ்வசக்தி சுகை லோகம் திரைலோகம் ஜீவ சம்பவம். அப்போ அவருடைய சங்கல்பம், அவருடைய சங்கல்பத்தினால் சிருஷ்டியானது இங்கே நிர்மாணிக்கப்பட்டது. ஆதாரம் மாத்ருவர்கஸ்ய ரஜோரூபி சதாசிவா மகாபூத மகாபோகா பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரா. இப்ப என்ன ஆகுது? இந்த இரண்டு சக்திகளையும் சேர்ந்ததனால் மூன்றாவது என்ன வருது? ரஜஸ் தமஸ் சத்துவம் சொல்லக்கூடிய குணங்கள் வெளிப்படுகிறது. நம்ம பார்த்தோம் சிருஷ்டி கிரமமே அப்படி வருது. அதுதான் தத்துவம், இந்த வேதாந்த சிருஷ்டி தத்துவம் தான். அப்போ பரபிரம்மம் மூலப்பிரகிருதி, அது வந்து மூன்று குணங்கள். அந்த மூன்று குணங்கள் இருந்து ஒவ்வொன்றாக பண்ணி அப்ப பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இதுல வார விக்ஷேபம் வந்து இதுல ரஜஸ் தமஸ், சத்துவத்தில் சத்துவம், சத்துவத்தில் ரஜஸ், சத்துவத்தில் தமஸ். இந்த மூணுல பிரம்மா விஷ்ணு ருத்ரன் சிவன் இந்த மூணு பேர் வர்றாங்க. ஓகே. ரஜோ கிருத்வா மகாதேவா மகாமாயா காரணாத். இது எங்கிருந்து வருது? இந்த மகாமாயா தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறார். அப்ப சிருஷ்டி மாயால பிரதிபிம்பமாகி இருந்து மாயா அவித்தையில பிரதிபிம்பம் வரும்போது வெளிப்படணும். மாயாவில பிரதிபிம்பமாகி மாயையில பிரதிபிம்பமானா அது ஈஸ்வரன், ஈஸ்வரன். அவித்திய பிரதிபிம்பமானா ஜீவன். ஓகே. அவித்யா அப்படின்னு என்ன? அவித்யா அப்படின்னு என்ன? அறியாமை, புரியுதா? மறைப்பு. எது மறைக்குது அப்படின்னா பரிசுங்கிற டேபிளோட வச்சேன், காணும். வீட்டுல எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுட்டு அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி எல்லாம் ஒரு ஆள் விடாம இங்கதானே வச்சேன் அப்படின்னு 1 மணி நேரம் தேடுறோம். அப்புறம் வந்து பார்த்தா பரிசு அங்கேயே இருக்கு. 1 மணி நேரம் தேடுறான், 1 மணி நேரம் தேடி தேடுறான். அப்ப பார்த்தா திருப்பி வந்து பார்த்தா பரிசு அங்கேயே இருக்கு. அப்ப அது வரைக்கும் எது மறைத்தது? ஆவரணம். இந்த அனுபவம் எல்லாருக்கும் இருக்குது, புரியுதா? அதுதான் என்ன சொல்றது? அவித்யா அப்படின்றது. அதுக்குதான் அவித்யான்னு சொல்றது. அதுதான் அந்த அறியாமை. அது அந்த மறைப்புக்கு அவித்யான்னு. அந்த மறைப்புக்கு அவித்யா. அந்த அனுபவம், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எவ்ரி ஒன் வி ஹேவ். அதுல கயிற்றுல பாம்பு தெரியுது, கயிற்றுல பாம்பு தெரிகிறது, பாம்பு தெரியுது. அப்ப அந்த கயிறுன்னு தெரிய விடாம எது மறைச்சது? கயிறு முன்னாடியே இருக்கு, கயிறு அறியாமை, புரியுதா? கண்ணு முன்னாடியே இருக்கு கயிறு. பட் அது பாம்பு அப்படின்னு எது மறைப்பு நமக்கு காமிச்சது? அதுதான் அறியாமை. அந்த விஷயத்துக்கு அவித்யா அப்படின்னு சொல்றது, புரியுதா? அந்த அவித்யில இருந்து அதை விக்ஷேபம் பண்றது. விக்ஷேபம் அந்த விஷயத்தை என்ன பண்றது? விக்ஷேபம் பண்ணுது. வேற மாதிரி அது ப்ரொஜெக்ஷன் பண்ணுது. ப்ரொஜெக்ஷன் எங்க பண்றது அப்படின்னாக்கா கயிற்றுலயா புத்தியிலையா? புத்தியில ப்ரொஜெக்ஷன். கயிற்றுல ஒண்ணும் அல்ல, கயிறு தான். பட் எங்க மனசுல என்ன ஆகுது? அது ப்ரொஜெக்ஷன் ஆனது வருகிறது. நைட் சினிமா பார்த்துட்டு போறா 12 மணிக்கு 1 மணிக்கு, என்ன வீட்டுக்கு முன்னாடி போயில புளிய மரம், இங்கிருந்து பாக்குறா வெள்ளையா நிக்குது, வெள்ளையா நிக்குது.
வீட்டுக்கு போறதா வேண்டாமான்னு ஒரு என்ன பண்றா இருந்த இடத்துல இவரின் பேர் அப்புறம். ஆனா என்ன பண்றாரு அங்க இங்கே அது ஆடு. இப்ப என்ன பண்றது தெரியல. அப்ப போனும் இல்ல கையில. என்ன பண்றது கூட துணைக்கதான் ஆள் வருதான்னு பார்த்தா ஒரு ஆள் கிடையாது. என்ன பண்றதுனாக்கா என்ன பண்ணுவா கண்ணை மூடி இருக்க முடியும் என்ன முடிச்சுட்டு ஓடுதுல ஓடி அப்பா ஓடி அம்மா 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 ஏன்டா அப்படி மூச்சரைக்க ஓடி வந்த வா வா உள்ள இதுக்கிட்ட நேரத்தில் சிவா கோவில கேட்கறியா அனுபவம் இருக்கு. அந்த அனுபவம் இருக்கு. அப்புறம் காலையில என்னன்னு தான் பார்க்கலாம்னு பல்ல வலிக்கிற அப்படியே போவார். அப்புறம் பார்த்தா வெள்ளை வெட்டி மரத்துல இருந்து ஆடிட்டு இருக்கு. ஆனா பாவமே இதை கண்டா இந்த மருந்து பயந்த. அப்ப காலையில போய் பார்க்கிறார் ஆசாமி. அப்ப அது என்ன அப்படி வேட்டிதான் அங்க ஆடுறது. பட் இங்க என்ன ப்ரொஜெக்ஷன் பண்ணுது மனசுல அது ஏதோ உருவம் வந்து இருக்கிறது இருக்கிற மாதிரி ப்ரொஜெக்ஷன் பண்ணுது. அப்ப அது மாதிரி விக்ஷேபம் பண்றது. அப்ப எங்க விக்ஷேபம் மனதுல விக்ஷேபமாகிறது விக்ஷேபமாகுது. அது வேற மாதிரி காண்கிறது. அதைத்தான் என்ன சொல்றது அவித்யா மாயாங்கிறது. இதை கட்டுக்குள் வைத்திருப்பவர் யாரு ஈஸ்வரன். இதை கட்டுக்குள் வைத்திருப்பவர் ஈஸ்வரன். ஈஸ்வரன் அது வஸ்திரம் தான் ஆடுது அப்படின்னு ஈஸ்வரனுக்கு தெரியும். ஜீவனா இருக்கிறதுனால வஸ்திரமா இல்ல வேற ஆசாமியா அப்படின்னு பயம் ஜீவனுக்கு பயம். ஆனா ஈஸ்வரன் என்ன பண்ணுவார் அது வஸ்திரம் தெரியுது. வஸ்திரம் தெரியும். எப்படி தெரியுது அவருக்கு மாயை கண் கட்டுக்குள். ஏன்னா அவருக்கு தெளிந்த புத்தி தெளிவான அறிவு தெளிவான என்ன மனம் இருக்கிறதுனால அவருக்கு தெரியும். அப்ப இங்கே ஏன் மாயை கட்டுக்குள் வைத்தவர் ஈஸ்வரன். மாயைக்குள் கட்டுப்பட்டவர் ஜீவன். அவ்வளவுதான் விஷயம். புரியுதா? அப்ப மாயை இருந்து நம்ம அந்த அதுக்கு கட்டில் இருந்து நம்ம விலகணும்னாக்கா என்ன பண்ணணும்னாக்கா அப்ப இறைவனிடம் சரணாகதி அடையணும். அப்ப யார் அந்த கட்டுக்குள் வைத்து அதை கட்டுக்குள் வைத்திருக்கிறாரோ அவருக்கு நாம் கட்டுப்பட்டால் அதுவும் நமக்கு கட்டுப்படும். புரியுதில்ல? யாருக்கு இது கட்டுப்படுகிறதோ அதையே நாம் அவருக்கு நாம் கட்டுப்பட்டால் அது நமக்கு கட்டுப்படும். அவ்வளவுதான். அதனால இப்ப என்ன இந்த மாயா காரணாத் அண்டஜ சேதஜ செய்வ அண்டஜம் சேதஜம் உத்பிஜம் ஜராயுஜம் என்று சொல்லக்கூடிய 4 விதமான யோனியில் இந்த பிறவியானது சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு ஜனனம் அப்படின்னாக்கா 4 விதமான பிறவிகள் ஜனனங்கள் சொல்லப்படுகிறது. அதுல இப்ப 84 லட்சம் யோனிகள் அப்படின்னு சொல்றோம். யோனியில பிறவி. அப்ப யோனி அப்படின்னாக்கா காரணம். பிறவியினுடைய காரணம்னு சொல்றது மூலம்னு சொல்றது. இத வந்து அருணப்பிரசனத்துல சொல்றச்ச என்ன சொல்றதுனாக்கா கிருஷ்ண யஜுர்வேதம் அருணப்பிரசனம் அஷ்டயோனியும் அஷ்டபுத்திரம் அஷ்டயோனியிலிருந்து அஷ்டபுத்திரர்கள் ஜனித்தார்கள் அப்படின்னு அங்க ஒரு வாக்கியம் சொல்லப்படும். யோனிங்கிற சப்தம் யோனிங்கிற துவாரம். இப்ப ஹரித்வாரம்னு சொல்றோம். ஹரித்வாரம்னா என்ன மோட்சத்தின் பிறப்பிடம் அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி இங்க 4 வகையான சொல்லப்படுகிறது. அதுல சராயுஜம் அண்டஜம் சராயுஜம் அண்டஜம் உத்பிஜம் சேதஜம். அப்ப சராயுஜம் அப்படின்னா என்ன அப்படின்னா கருப்பை கர்ப்பப்பை இருந்து அதுல அந்த உயிரானது உற்பத்தியாகி வெளிவருவது சராயுஜம்னு சொல்லப்படும். கர்ப்பத்தில உற்பத்தியாகி வரக்கூடிய உயிரினங்கள். அண்டஜம் அப்படின்னா என்ன முட்டையிலிருந்து அண்டா. அண்டா பிரியாணி அண்டா பிரியாணி எங்க கேட்கிறோம் அண்டா பிரியாணி அண்டா பிரியாணி. அண்டஜம்னா முட்டை. முட்டையில் இருந்து பிறக்கக்கூடிய உயிரினங்கள் அண்டஜம் சொல்றது. இப்ப சராயுஜம்னா என்ன இப்ப மனிதன் விலங்குகள் இதெல்லாம் கர்ப்பத்திலிருந்தே பிறப்பது. அண்டஜம் அப்படின்னா முட்டை. அதுல இருந்து என்ன வருது பறவைகள் பறவை இனங்கள் வருகிறது. அப்புறம் உத்பீஜம். உத்பீஜம்னா என்ன இந்த பீஜத்திலிருந்து வர்றது விதைகள்ல இருந்து உற்பத்தியாகக்கூடிய உயிரினங்கள். அப்புறம் சேதஜம் அப்படின்னா என்ன வியர்வை வியர்வை துளியிலிருந்து வெளிவருவது. பேன் எங்கிருந்து வருது பேன் எங்க வருது
தலையில இருந்து அது எப்படி சாதாரண தலையில் எப்படி உற்பத்தி ஆகுது? அந்த மாதிரி நான் அப்புறம் தேரை எங்கிருந்து வருது? கல்லுக்குள் இருக்கும். கற்பம் தாங்கிய கல். எப்படி? ஆமா. அப்போ இதெல்லாம் வந்து வியர்வியில அந்த உப்புசத்துல அது வருது, உற்பத்தி ஆகுது. அதெல்லாம் கர்ப்பசிலா. அப்ப இதெல்லாம் எங்க இப்ப நம்ம பாக்குறது அரிசி பருப்பெல்லாம் போட்டு வைக்கிறோமே, அது எங்கிருந்து வருது? அந்த உப்புசத்துல அது உற்பத்தி, அது ஹீட்ல டெம்பரேச்சர்ல அந்த சாணி போட்டு வச்சார், அதுக்குள்ள இருந்து உயிரினங்கள் வருது. இந்த மாதிரி 4 வகையான யோனிகள் சொல்லப்படும் பிறப்புகள், 4 வகையில இந்த பிறப்புகள் சொல்லப்படுகிறது. இதைத்தான் என்ன சொல்றாரு நம்முடைய 4000 திவ்ய பிரபந்தம், என்னென்றாய் யோனியுமாய் பிறந்தாய் அப்படின்னு கிருஷ்ணனை சொல்றார். நீயுமே யோனிக்கு வசப்பட்டு கர்ப்பவாசம் செய்து நீயும் பிறந்தாய் கிருஷ்ணா, பிறந்தாய் என்னென்ற யோனியுமாய் பிறந்தாய், எங்கும் நின்ற அதுவே நீ யோனியாய் இருக்கிறாய். இப்படி பிறந்த இந்த உயிரினங்கள் எல்லாமே என்ன ஆகுதுனாக்கா, ஓரறிவு கொண்டு 6 அறிவு உயிரினங்கள் பிறந்தன. எல்லா உயிரினங்களுக்கும் உயிர் அப்படிங்கிறது இருக்கு, இல்லைன்னு இல்லை. அப்ப இதுல எப்படி நம்ம வந்து வேறுபட்டு பார்க்கறது அப்படின்னாக்கா, அப்போ தொல்காப்பியர் ஒரு சொல்றார். தொல்காப்பியர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, இதை வள்ளுவர் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், இந்த 5 யார் சொல்றார்? வள்ளுவர். அது எங்கிருந்து பிடிக்கிறார் வள்ளுவர்? தொல்காப்பியத்திலிருந்து எடுக்கிறார். தொல்காப்பியர் எங்கிருந்து எடுக்கிறாரு? ஐந்திரத்திலிருந்து எடுக்கிறார். புரியுது இல்ல? அப்ப 5 அப்ப மயன் என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, மயன் சொல்லும் பொழுது ஓரறி உயிர் முதல் 6 அறிவு உயிரும் நேரறி தன்மை நிலவிய பண்பை சீரறிவுற்று தெல்லிதின் உணர்ந்தே ஞானம் அலி விண்மண் கோலம் செந்தி புனல் காற்றியலும் ஒளி வழி வெளித்திறன் ஓங்குற ஆய்ந்து விழித்தியல் செய்முறை விளக்குவோனாகி செய்முறை செய்தே திறம்பல ஆக்குவோன் உய்முறை ஞானம் வாழ்நிலை செய்வன குறி தவறா நிலை குறிப்பறிந்து இயற்றும் அறிவியல் ஆய்வன் கலைத்திரலோனே 5 கலைத்திரலோனே. அப்ப இந்த கலையில எல்லாம் பிறப்பிடமா ஓரறிவு முதல் கொண்டு 6 அறிவு உயிரும் நேரறி தன்மை நிலவிய பண்பை. அப்ப இதெல்லாம் பேச எடுத்து என்ன பண்றாரு தொல்காப்பியர்? இங்க என்ன பண்றாருனாக்கா, ஒன்றறிவு அதுவே உற்றறிவு அதுவே, 2 அறிவு அதுவே அதனோடு நாவே, 3 அறிவு அதுவே அவற்றோடு மூக்கே, 4 அறிவு அதுவே அவற்றோடு கண்ணே, 5 அறிவு அதுவே அவற்றோடு செவியே, 6 அறிவு அதுவே அவற்றோடு மனனே, நேர்தின் உயர்ந்தோர் நெறிப்படுத்தினரே அப்படின்னு தொல்காப்பியர். அப்போ இந்த 6 அறிவு அப்படிங்கிறது என்ன? அப்போ ஓரறிவு அப்படின்னா என்னன்னாக்கா, டச், இந்த உணர்ச்சி, டச், தொடு உணர்வுன்னு சொல்றது டச். இப்போ வந்து ஓரறிவு எதுலாம் வரும்? புல்லு, மரம், செடி, கொடி, தாவரங்கள். இந்த தாவரங்கள் எல்லாமே ஓரறிவுக்கு உட்பட்டது. அதனாலதான் என்ன தொட்டாச்சு ஒவ்வொன்றுக்கும் ஒரு டச்சு. அப்ப என்ன பண்ணும்? மரத்தை டெய்லி கட்டி பிடிச்சு, தலையை கட்டி பிடிச்சு அப்படி முட்டமெல்லாம் கொடுத்து நல்லா வளர்ந்து, புரியுதா? அந்த செடிகளோட போய் உட்கார்ந்து என்ன பண்ணும்? அதையா டச் பண்ணாலே போதும். புரிஞ்சுதா? டச் பண்ணும்போது என்ன ஆகுது? நல்லா டெய்லி மரத்தை தடவி கொடுத்தீங்கன்னா அது என்ன ஆகும்? நல்லா வளரும் டச். அப்ப டச்சில் வந்து அது என்ன ஆகும்? மரங்கள். அதனால என்ன பண்றோம் நாம? நெல் நாற்று நட்டு பிடுங்கி அது என்ன பண்றோம் நாம? இதெல்லாம் நாம டச்சில் தான் கொண்டு வரோம். அப்ப இந்த மாதிரி உற்றறிவதுவே உணர்ச்சி, தொடு உணர்வு. அடுத்தது 2 அறிவதுவே அதனோடு நாவே. 2வது அறிவு என்ன? நாக்கு. நாக்குன்னு என்ன? சுவைத்தல். அது எதெல்லாம் ஒரு நத்த, சங்கு, என்ன இப்பி, கிளிஞ்சல், அது எங்கிருந்து எடுக்கிறதுனாக்கா, நத்தை என்ன பண்றது? மழை பெஞ்ச சல்லுன்னு மேல வந்து வாய் கறந்து அந்த வாட்டரு வாய்க்குள்ள விழுந்து அது உள்ள போய் முட்டா பரிணாமமா. அப்ப அந்த எனர்ஜி எங்கிருந்து இருக்கு? நாக்கு. அப்போ 2வது அறிவு என்ன? நாக்கு, சுவை, ருசித்தல். அடுத்தது 3 அறிவு அதுவே அதனோட மூக்கே. 3வது அறிவுங்கிறது என்ன? மூக்கு, நுகர்தல்ல. அப்ப இதெல்லாம் எதுக்கு இருக்குது? எறும்பு, கரையான் எங்கேயோ இருக்குது,
சர்க்கரை தேடி எறும்பு வருது. சாரியா வருது. அப்ப என்ன நுகர்வு அது வச்சு ரொம்ப அதிநுட்பமா இருக்குன்னு இருக்கு. அப்ப மூன்றாவது அறிவு என்ன? மூக்கு. அப்ப மூன்றாவது அறிவு என்ன? தொடுதல், உணர்ச்சி, தொடுதல், முகர்தல், அப்புறம் சுவைத்தல். மூன்றும் இருக்கு. மூன்று அறிவு. நான்கு அறிவு அதுவே அவற்றோடு கண்ணே பார்த்தல். கண்ணுன்னு என்ன? பார்க்கிறது. அப்ப எங்க இந்த பார்க்கிற நண்டு, தும்பி, வண்டு, தேனி இதுகளுக்கெல்லாம் சேர்ந்தது. இதுல நான்கு அறிவுள்ள உயிரினங்கள். அடுத்தது ஐந்தறிவு அதுவே அவற்றோடு செவி. அப்ப இப்ப என்ன ஆகுது? செவியும் சேர்ந்தது. அப்ப என்ன? கேட்டல். அப்போ தொடுதல், முகர்தல், ருசித்தல், பார்த்தல், இப்போ கேட்டல். இது ஐந்தறிவு. இப்ப இதெல்லாம் என்ன? இது ஆறாவது இருக்குது. பறவைகள், விலங்குகள். ஆறறிவு அதுவே அவற்றோடு மனனே அப்படின்னா. ஆறாவது அறிவு என்ன அப்படின்னாக்கா அவற்றோடு மனனே. மனம் எங்கிருக்கிறதோ, மனம் இங்கு அதுவே சிந்திக்கும் திறன், சிந்தனை. இது எதுக்கெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் ஆறாவது அறிவு. மனிதன். அப்ப மனிதனுக்கு தான் அது இருக்கிறது. அப்ப நல்லது இது, கெட்டது இது, இதை சாப்பிடலாமா சாப்பிட வேண்டாமா, புரியுதுல்ல? இப்ப இந்த ஆறு அறிவும் என்ன பண்றாரு? பிரித்து இந்த ஆறு அறிவுள்ள உயிரினங்களை 84 லட்சம் யோனிகளாக அண்டஜம், சராயுஜம், சேதஜம், உத்பிஜம் என்று சொல்லக்கூடிய 4 வகை பிறப்புகளாக இந்த உலகம் பிறப்பிக்கப்பட்டது. ரைட். விஸ்வபீஜம் ததா பிராப்தம் ததா விஸ்வம் பிரவர்த்ததே. எப்படி பீஜமோ, எதை போட்டா அதுதான் முளைக்கு. எப்படி பீஜமோ அதுவே விருட்சமாகிறது. விதை எப்படியோ மரம் அப்படி. யதா குரு ததா சிஷ்யக, யதா பீஜம் ததா விருட்சம், யதா விதை ததா மரம். எந்த மரத்தை ஆப்பிள் போட்டோம்னாக்கா கொய்யா மரம் வளருமா என்ன? அப்போ இவை அனைத்தும் ஓம்கார பீஜ ரூபம். ஓம்காரமே பீஜம். விருட்சம் விஸ்வ விசால். அதனுடைய விருட்சம்ங்கிறது என்ன? இந்த யூனிவர்சல் பிரபஞ்சம். ஓம்காரம் பிரபமும் பிரபவா வேதா. அதே அப்பா ஓம்காரமே பீஜம். எதற்கு? இப்ப வேதம் எல்லாம் எங்கிருந்து வந்தது? அந்த ஓம்காரம். அதனாலதான் பிரணவ வேதம். வேதம். புரா ஏக ஏவ வேதக பிரணவஹா. அப்ப பிரணவ வேதத்தில் இருந்து அனைத்து வேதங்களும் வருகிறது. அப்ப பிரணவ வேதம்னா என்ன? ஓம்காரம். ஓம்காரம்னா என்ன? அல்ல பின்னாடி சொல்லுவார். அப்போ விருட்ச விஸ்வம் விசாலம் ஓம்கார பிரபவக. ஓம்கார பிரபவமே வேதாகா. ஓம்கார பிரபவாக ஸ்வராகா. புரியுதா? ஓம் இந்த ஸ்வரம் சொல்றோமே, ஸ்வரம் அப்படின்னா என்ன? வேதத்துடைய ஸ்வரங்கள் எங்கிருந்து வந்தது? ஓம்காரத்துடைய பிரபா. இருக்க வேதத்துக்கு ஸ்வரம் இல்லைன்னெல்லாம் சொல்லக்கூடாது. நான் சொல்லல, பிரமாணம் பகவான் சாட்சாத் பரமேஸ்வரனே சொல்லியிருந்தார். புரியுதா? அப்போ ஓம்கார பிரபாவா ஸ்வராகா. ஓம்கார பிரபவம் சர்வம் திரைலோக்கியம் சச்சராச்சரம். ஓம்காரமே அச்சர, அச்சரம் அச்சரம். அப்போ அனைத்தும் நடப்பன, நடக்காதன, அசைவன, அசையாதன எல்லாமே ஓம்காரத்துடைய பிரபாவம். அதிலிருந்து தான் எல்லாம் உற்பத்தியாச்சு. அப்புறம் என்ன? ஓம்கார வதனம் பஞ்ச. பஞ்சமுக வதனம் அது ஓம்காரத்தினுடைய பிரபவம். பஞ்ச பிரம்மஸ்வரூபக. பஞ்ச பிரம்மஸ்வரூபமும் அந்த பிரணவமே, ஓம்காரமே. பஞ்ச பிரம்ம பரபிரம்மா. பஞ்ச பிரம்மே பரபிரம்மா. யாது பஞ்ச பிரம்மா? ஓம்காரம் பின்னாடி வரும். பஞ்ச பிரம்மா சத்யோஜாத வாமதேவகார தத்புருஷம் ஈசான பிரம்மங்கள். பஞ்ச பிரம்மே பரபிரம்மம். பஞ்சபிரம்ம பரபிரம்மம். பராதூர்த்துவம் பராத்பரம். அதுக்கு மேல பராத்பரம் அப்படிங்கிறது இல்ல, ஒரே பராத்பரம். பரதூர்த்துவம் பராத்பரம். அனைத்திற்கும் மேலானது அதுவே. அதுவே. தேசு ஏவ ருத்ரபூர்வம். அதுல
ருத்ரம் ரூபமாக வெளிப்படுவது பூர்வ ரூபத்தில் என்ன ஆகுது? ருத்ர ரூபமாக வெளிப்படுகிறது. ஈசமூர்த்தி பராத்பரம். அப்ப அந்த ஈசானம் முதல் கொண்டு அந்த பஞ்ச பிரம்ம சுரூபங்கள் அந்த ஓங்காரத்தினுடைய பிரபவம். தன்மூர்த்தி பஞ்சவதனம் பஞ்சதசா சுலோச்சனா. அந்த மூர்த்தி என்னது? பஞ்சவதனம், 5 முகங்களோடு இருக்கக்கூடியது. பஞ்சதசா சுலோச்சனம் அப்படின்னா பஞ்சதசம்னா 15 சுலோச்சனம் கண்கள், 15 கண்களை உடையவர். ஒரு தலைக்கு 3 புஜானா தசகம், புஜம் 10 புஜங்கள், 10 கரங்களை உடையவர். இதெல்லாம் பிரமாணம். அடுத்தது என்ன? சர்வதேவ கணாதி, அனைத்து கடவுள்களுக்கும் அவரே கணாதிபக தலைவனாக விளங்குகிறார். அவர் கணபதி. கணாதிபக கணபதி, அவரே கணபதி. கணபதி பிரம்மணஸ்பதி. கணபதினா என்ன அப்படின்னாக்கா கணங்களினுடைய பதி கணபதி, பிரஜைகளுடைய பதி பிரஜாபதி. அப்ப கணபதினா உடனே நாம நினைக்கிறா, ஓ யானை முகத்தோடு இருப்பவர் கணபதி. அது கணபதி இல்ல. அது ஆக்சுவலா அது நம்ம சொல்றோம், இந்த வேதத்தில் இல்லை. புராணங்கள்ல அப்படி கதைகள்லாம் சொல்லப்பட்டு ஒரு புரிதலுக்காக, அதாவது குறியீடு தான் அதெல்லாமே. அப்படியே கணபதினா இப்படிதான் இருப்பாருன்னு அப்படி கிடையாது. சிவன் இப்படிதான் இருப்பாரு, விஷ்ணு இப்படிதான் இருப்பாரு, அப்படி இல்லை. அது ஒரு குறியீடு. எத்வாவும் தத்பவதி. அப்ப அந்த குறியீட்டின் மூலமாக நம்ம என்ன சொல்றதெல்லாம் சொல்ற பாரு. இப்ப சொல்றது 5 முகம், 15 கண்கள், இது 10 கரங்கள், இதெல்லாம் என்ன சொல்றதுனாக்கா இதெல்லாம் ஒரு குறியீடுகள். குறியீடு என்ன குறியீடு? சிருஷ்டி தத்துவத்தின் குறியீடுகள். அது ஒரு சயின்ஸ் இருக்கு. அதே நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு 15, 10 25, 25 5 30, 30 31, அது இல்லாம 5 36 தத்துவம் வந்தாச்சு. அப்படி கால்குலேஷன் பண்ணி பார்த்தா தெரியும். புரியுறது இல்ல? ஆட்டோமேட்டிக்கா வந்து 36 தத்துவம் வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்கா. அது நீ கால்குலேஷன் பண்ணி பாரு எப்படி. அதுல அப்புறம் ஓம்கார ஸ்வரூபேன பஞ்சவக்திரகம் மூர்த்தையே. இந்த 5 மூர்த்தங்கள் இருக்கே அது எல்லாமே பிரணவ சுரூபமாக ஓம்காரத்திலிருந்தே பிரணவமாக சொல்லப்படுகிறது. பரசிவா விஸ்வகர்மா ஏக, அவரே பரசிவம். பரசிவம் சதாசிவம் பரசிவம். அப்ப அவரே பரசிவமாக விளங்குகிறார். அவர் யாரு? அவர்தான் விஸ்வகர்மா. ஏக விஸ்வகர்மா ஏக பிரதம மூர்த்திக்காக அவரே முழு முதற் கடவுள், முதல் கடவுள், முதன்மை கடவுள். தன்மத்தியே திரிகுணாத்மாச்ச அண்ட பஞ்சமூர்த்தய. அந்த அதுல திரிகுணாத்மகா தத்துவம் ரஜோதமோ குணம் என்று சொல்லக்கூடிய அதுல அந்த பஞ்சமூர்த்தைய, அதில் பஞ்சமூர்த்திகள். ஓம் தத் அக்ரே செய்வ ஓம்கார பஞ்ச சாதாகிய ஜனனம் கத்தியதே சுணு. தத் பூர்வ அந்த 5 தன்மத்திய அந்த 3 குணங்களோடு பஞ்சமூர்த்திகள் உற்பத்தியாகி என்ன ஆகுதுன்னா வந்தது. அது ஓம்காரம் அந்த ஓம்காரத்திலிருந்து 5 ஜனனம், 5 முகங்கள் இங்க வந்தது. சொல்றேன், அதையும் கூட கேட்டுக்கோ. தற்பூர்வம் பஞ்ச பிரம்மாச்ச நிஷ்கலா ஸ்ருதி வாக்கியான் சகலோ ஜன வேதன வதாமி சுனு சண்முக. அதிலிருந்து வந்த சகலம் நிஷ்கலம் என்று சொல்லக்கூடிய, சகுணம் நிர்குணம் என்று சொல்லக்கூடிய அந்த தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதையும் சொல்ற. பஞ்ச பிரம்ம பரபிரம்ம சர்வ ஓங்கார ரூபத்துக்கு. இந்த பஞ்ச பிரம்மம் இருக்கு இல்லையா, அதுவே பரபிரம்மம். பஞ்ச பிரம்மே பரபிரம்மம், சர்வம் ஓங்கார், அதுவே ஓங்காரத்துடைய பிரபவம். பஞ்சமுகம் பரபிரம்மம், அதுதான் பரபிரம்மம். அது எப்படி? ஓங்கார ஜனிதம் சர்வம், எல்லாமே ஓங்காரத்திலிருந்து தான் வருகிறது. பரதத்துவம் ச ரூபகம். அப்ப அதனுடைய ரூபமாகவே அது விளங்குகிறது. எப்படி விதையில் மரம் வருகிறது, மறுபடியும் மரத்திலிருந்து விதை வருகிறது. இந்த சுழற்சியானது நிகழ்ந்து கொண்டே இருக்கு. அப்ப முதல் விதை எது? தெரியாது.
முதல் விட தெரியும். அதுக்கு பேர் என்ன சொல்றது? அனாதின்னு சொல்றது. அது பின்னாடி சொல்றார். ஓகே. பஞ்ச பிரம்மமும் புனர்ஜென்ம பஞ்சவக்ரஸ்ய கர்ப்பஜம் பஞ்ச சாதாக்கிய தத்துவம் ச துதீயஸ்து மனு ஈஸ்வரம் திருதியம் ஜன்ம வேதஞ்ச சகலம் காரணம் ஸ்ருணு. இப்போ அரூபமாகவும் ரூபமாகவும் இருக்கக்கூடிய அந்த தத்துவத்தை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். ரூப அரூபம், சகுணம் நிர்குணம், இதெல்லாம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த 5 முகங்களும் பஞ்ச பிரம்மம் பரபிரம்மே என்று சொல்லப்பட்டது. அது ஓம்காரத்துடைய பிரபவம் என்று சொல்லப்பட்டது. அதுல மனு பூர்வ முகோத்பவக, மனு பூர்வ முகோத்பவக, மயக யாம்ய முகோத்பவக, மயன் யம, யமம்னா என்ன? யம திசையில யாம்ய முகோத்பவக, யாம்ய என்ன? யம. அப்ப யம திக்கது தட்சிண திக்க. அப்ப மயன் தட்சிண திக்கில் உத்பவம். பச்சிமாஸ்ய பவோ துஷ்டா, மேற்கில் உதித்தவர் யாரு? துஷ்டா. தட்சக உத்தரே சிரௌ, தட்சன் எந்த பாகம்? உத்தர பாகத்தில் உத்பவக. ஊர்த்வஸ்ய சில்பி சம்பூதக, ஊர்த்வத்தில மேல சில்பி சம்பூதக பஞ்சகர்ப்ப முனீஸ்வராக. இப்படி இவருடைய அதாவது கர்ப்பம்னா என்ன சொல்றது? பிரம்மமே கர்ப்பம்னு சொல்றது. அந்த பிரபஞ்சமே பிரம்ம கர்ப்பத்திலிருந்து இவர்கள் முனீஸ்வராக, பஞ்ச முனீஸ்வராக. ஜனனி ஜனகாச்சாத ரூபம் பஞ்சமய சிவா. அப்போ இங்க அந்த பரபிரம்மே என்ன? தாயும் தந்தையாக சிவ சிவம்னா என்ன? மங்களம். சிவக மங்களம் சொல்றது. சிவம்னா மங்களம். அப்படி தாய் தந்தையாக ஜனகாச்சாத ரூபம் பஞ்சமய சிவஸ்வரூபமாக மங்கள சுரூபமாகவே இருக்கிறார், ஜனித்தார்கள், உற்பவித்தார்கள். யதா பஞ்சமதே ஜன்ம ஜோதிர் ஜோதிர் குணோ. அப்ப என்ன ஆகுது? ஒரு ஜோதி இருந்து இன்னொரு ஜோதி பத்த வச்சா அது என்ன ஆகும்? அது ஜோதி. அது வெளிச்சத்தை தானே கொடுக்கும். அது இருட்ட கொடுக்குமா என்ன? அதனாலதான் கார்த்திகை தீபம்னா என்ன? அது தத்துவம் என்னன்னா, இந்த ஜோதி இருந்து இன்னொரு ஜோதி வந்தால் அதுவும் வெளிச்சத்தைத்தான் பிரகாசத்தான் கொடுக்கும். அப்ப ஞானமயமாக விளங்கக்கூடிய அந்த பரபிரம்மத்திலிருந்து உற்பவித்த இவர்களும் ஞானமயமாகவே ஞான ஒளி பிளம்பாகவே இவர்களும் திகழ்கிறார்கள். தத் பிதாமகா, தத் பிதாமக நாமாஞ்ச குமாரோ விஸ்வகர்மன. பிதாமக யார்? இந்த 5 விஸ்வகர்ம குமார். இவர்கள் 5 யாரு? விஸ்வகர்ம குமாரர்கள். பீஜவிருக்க சமர்த்தாச்ச யதா பீஜம் ததாங்குரம். எப்படி பீஜமோ அதுமே அந்த அங்குரம் அப்படித்தான் முளைக்கும். மனுவீச புத்திர சந்தேக திடீயம் மனு வம்சஜம் பஞ்சானஸ்ய புத்திரச்ச புனப்புரும் யதாக்கிரமாத்து. மனு மயா தொட்டா சில்பி தட்ச ததைவச்ச யதா பூர்வ ததா நாம பிரம்ம கர்ம ததா கிரமம். இவர் என்ன பண்ணணும்? இவர்கள் எல்லாருமே அந்த பிரம்ம கர்மா என்று சொல்ற வேதோக்தமான கர்மங்களை நித்தியம் நியதம் ஆச்சாரத்தை கடைபிடிப்பவர்களாக வேதோக்தமான ரிஷிகளாக பிராமணர்களாக இவர்கள் விளங்குகிறார்கள். அப்புறம் என்ன? 16 சம்ஸ்காரங்கள் இவங்களுக்கெல்லாம் என்ன இருக்கிறது? கிருஹ்யாதி திருமணம், கர்ப்பாதானம், சீமந்தம், ஜன்ம கர்ம, நாமகரண, அன்னப்பிராசன, சவுள, உபநயன, அப்புறம் வேதாத்தியன பூர்வம். வேதாத்தியனத்தோடு இதெல்லாம் செய்யணும். சும்மா வெறுமனே போயிட்டு என்ன பண்ணோம்? அப்ப இந்த காரியங்களோட சம்ஸ்காரங்கள் செய்யும் பொழுது அங்க வேதாத்தியனத்தோடு செய்விக்கப்பட வேண்டும். ஏதேச்ச விஸ்வகர்மஜானாம் பிரம்ம கர்ம இதா. இவருடைய பிரம்ம கர்மம்னு என்ன? இதுதான் இந்த பிரம்மோக்தமான வேதோக்தமான கர்மங்களை செய்ய வேண்டும். இப்போ அடுத்தது துவிபுஜோ விஸ்வகர்மா ஜங்கம ஸ்தாவராணாம் பிதா. த்விபுஜ விஸ்வகர்மா. துவிபுஜ விஸ்வகர்மான என்ன? 2 புஜங்கள். 2 புஜங்கள், 2 கரங்களோடு விளங்கக்கூடிய விஸ்வகர்மா ஜங்கம ஸ்தாவராணாம் பிதா. ஜங்கம ஸ்தாவராணாம் பிதா. தசக புஜௌ, தசபுஜை விஸ்வகர்மா
சர்வதேவ பிதாமகா தெரியும். அப்ப இரண்டு கரங்களோட இருக்கக்கூடிய விஸ்வகர்மா யாரு? தாவராணாம் பிதா. தசபுஜை விஸ்வகர்மா சர்வதேவ பிதாமக. எல்லா தேவர்களுக்கும் அவரே பிதாமகா. காடகம் குண்டலம் தண்டம் யஜ்ஞசூத்திரம் கமண்டலம் சக்கரம் பவித்ரம் பூதிச்ச தாரணாத் புத்திர பஞ்சக லட்சணம். அப்ப இவர் என்ன பண்ணணும்? காதுல குண்டலங்கள் அணிந்து யஜ்ஞோவில சிகையில அணிந்து அங்க அடையாளங்களோடு என்ன ஆகுது? பஞ்ச பிரம்ம அடையாளங்களோடு இவர்கள் அந்த லட்சணம் தோடு விளங்க வேண்டும். அனாதி பிரம்ம கர்மச்ச வேதாபியாச ததைவச்ச. தினந்தோறும் என்ன பண்ணும்? வேத அபியாசம். அனாதி இந்த கர்ம எப்ப தொடங்கியது? அனாதி பிரம்ம கர்ம. எந்த கர்மா? 16 சோடச சம்ஸ்காரங்களை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். சர்வ கிரியாச்ச ஜாதானி ச சூரியோ விஸ்வகர்மனக. அப்ப சூரிய ரூபமாக இருக்கக்கூடிய அந்த விஸ்வகர்ம பரபிரமத்தில் இவை அனைத்தும் இதெல்லாம் இங்க சொல்லப்பட்டது. அந்த வம்சத்தில் வந்த இவர்களுக்கு எல்லாம் இது வரைக்கும் சொல்லப்பட்டது. அடுத்தது உதாத்த ஸ்வர தேவானாம் மனுவாச்சாரிய நிர்ணயம். உதாத்த ஸ்வரம் இருக்கு இல்லையா? அது யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னாக்கா மனுவாச்சாரி. அப்ப மனு என்ன பண்றாரு? உதாத்த ஸ்வர தேவானாம் அனுதாத்தம் மயப்ரோக்தம் ஸ்வரிதம் தொஷ்டாரகம் ததா. அனுதாத்தம் எங்கிருந்து வருது? மயப்ரோக்தம் ஸ்வரிதம் தொஷ்டாரகம் ததா. பிரஜயா தக்ஷகா ஜாதா சில்பினோ ஸ்வர உச்சதே. இப்ப இங்க 4 ஸ்வர சொல்லப்படுகிறது. உச்சைருதாத்தக நீச்சைருதாத்தக சமபால ஸ்வரிதா. அப்புறம் ஊகாலோ தீர்க்க ஸ்வரிதா. அப்போ உதாத்தம் அனுதாத்தம் பிரஜயா இந்த 3 ஸ்வரங்கள். அப்புறம் ஸ்வரிதம் தொஷ்டா. மனுவுக்கு உதாத்தம், மயனுக்கு அனுதாத்தம், தொஷ்டாக்கு ஸ்வரிதம், தக்ஷக பிரஜயா. அப்புறம் சில்பிக்கு ஸ்வரம். அவரே ஸ்வரமாக இருப்பார். அது என்ன ஆகுது? இதுல பிரியுறது, மேல கீழே பிரியுறது. அப்புறம் சில்பினாக ஸ்வரம் உச்சது. நாதஸ்து சில்பினோ ஜாதக திரிஸ்வரஞ்ச யஜுஸ்ததா. அப்போ யஜுக்கு என்ன சொல்றாருனாக்கா 3 ஸ்வரங்கள் சொல்றார் யஜுர்வேதத்துக்கு. அப்புறம் சப்தஸ்வரம் சாமவேதம். யஜுர்வேதத்துக்கு 2 ஸ்வரங்கள். சப்தஸ்வரம் உள்ளது சாமவேதம். திஜஸ்வரம் அதர்வ. 3 அதாவது திஜி 2 ஸ்வரங்கள் உள்ளது அதர்வ வேதம். அப்புறம் உதாத்த அனுதாத்த சப்தஸ்வரம் உதாத்த அனுதாத்தஞ்ச ஸ்வரிதம் பிரஜயஸ்ததா. சில்பினக இங்க ஒரு மிஸ் ஆகுது பாடத்தில். ஓகே, ரிக்வேதத்துக்கு 4 ஸ்வரம். ரிக்குக்கு 4 ஸ்வரம், யஜுருக்கு 3 ஸ்வரம், சாமவேதத்துக்கு 7 ஸ்வரம், அதர்வேதத்துக்கு 2 ஸ்வரங்கள். காந்தர்வம் சாமவேதஞ்ச சப்தஸ்வரை விதீயதே. ஷட்ஜம் ரிஷபம் காந்தாரம் மத்தியமோ பஞ்சமஸ்ததா. தெய்வதஞ்ச நிஷாதஞ்ச சப்தஸ்வரை விதீயதே. அப்ப 7 ஸ்வரங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? என்னென்னது? ஷட்ஜம் ரிஷபம், அப்புறம் காந்தாரம் மத்தியமம் பஞ்சமம், அப்புறம் தெய்வதம் நிஷாதம், அப்புறம் நிஷாதம். 7 ஸ்வரங்கள். அது எங்கிருந்து வருகிறது? எல்லாமே காந்தர்வ வேதம். அதெல்லாம் விதீயதே. எங்கிருந்து விதீயதே? சில்பி ஸ்வரம் உச்சதே. இதெல்லாம் எங்கிருந்து? சாட்சாத் அந்த பிரம்மேஸ்வரன் பஞ்ச பிரம்மத்திலிருந்தே வந்தது. ஏக விம்சதி வேதாச்ச. ஏக விம்சதி வேதம் 21 வேதங்களை, 21 சாகைகளை, 21 உட்பிரிவுகளை கொண்டதே ரிக்வேதம். ரிக்வேதம் கிருதவான் பிரபு. ரிக்வேதத்தை படைத்த பிரபு. அப்புறம் சாகானந்து சதச்சைவ யஜுர்வேதா. சதஞ்சைவ 100 சாகைகளை கொண்டது யஜுர்வேதம். சாமவேத சகசிராணாம் சாகானாம் அதிவேததக. 1000 சாகைகள் கொண்டது சாமவேதம்.
அதர்வணம் அதர்வணம் அதோபேத விபாகானா விபாகநவ நவதிர் நவம். அப்படிதான் நவதிர் நவம் 99 காகையில் உடையது என்னது அதர்ண வேதம். அனந்த வேத சந்தோகம் அகண்யம் சாகா வேததக அனந்த வேதானா மத்தியே பஞ்சவேதஸ்ய நாமகः. என்னது பஞ்சவேதஸ்ய நாமகः. எப்படி பஞ்ச இது அப்ப இந்த 4 வேதத்தோடு சேர்ந்து என்ன ஆகுது 5 வேதங்கள் என்ற நாமங்கள் சொல்லப்படுகிறது. இது எப்படி எடுத்துக்கிறது? ஒண்ணு கிருஷ்ணயஜுர்வேதம் சுக்லயஜுர்வேதம் இந்த பேர் எடுத்துக்கிட்டதா, இல்ல பிரணவ வேதத்தை அடிப்படையாக கொண்டு பிரணவம் ரிக்யஜு சாமதரவணம் என்று பஞ்சவேதம். அப்ப இது என்ன சொல்றாரு? அனந்த வேதானா மத்தியே, வேதம்னா அனந்தம் எல்லையில்லாத அந்த வேதத்திற்கு மத்தியே பஞ்சவேதம். இதுக்கு நாமம் என்ன சொல்றது? இந்த வேதங்களை பஞ்சவேதஸ்ய நாமம் பஞ்சவேதம்னு சொல்றது. கம்யம் ச ஏக வேதஞ்ச தயோரத்னம் திரிவேதயோஹோ ரிக் யஜுஸ் சாமயோ சைவ திரிவேதம் திரிகுணாத்மகம். அப்ப ரிக் யஜுஸ் சாமம் என்று சொல்லக்கூடிய 3 வேதங்கள் பிரசித்தமா இருக்கிறது. ரிக் யஜுஸ் சாமம் அதர்வணா லேட்டர் போர்ஷன் ஆஃப். அது லேட்டர் போர்ஷன் என்ன? பிரணவ வேதத்துல இருந்து தியரி பார்ட்ஸ் எல்லாம் வேதமா வந்துருச்சு. பிராக்டிக்கல் பார்ட்ஸ் எல்லாம் என்ன ஆகுது? அது பிரணவ வேதமா இருந்திருக்கும். புரியுதா? தியரி பிராக்டிக்கல். அப்ப என்ன ஆகுது? பிராக்டிக்கல் எல்லாமே ஒரு பக்கம் இருக்கு, தியரி ஒரு பக்கம் இருக்கு. அப்ப தியரி எல்லாமே என்ன பண்ணாங்க? இங்க 3வது திரிவேதி வரைக்கும் அக்செப்டட். அப்ப அதர்ம வேதம் எல்லாமே பிராக்டிக்கலா இருக்கு. சதுர்வேதிகள். அது என்ன கால ஓட்டத்துல நிறைய அபேதங்கள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் எப்ப எப்படி எல்லாம் சொல்ல முடியாது. 1000 சாக சொல்றது, 100 சாக சொல்றது, 21 சாக சொல்றது. இதுக்கு ரிக்வேதத்துல நமக்கு தெரிஞ்சு 3 சாகா இருக்கு. எஜுர்வேதத்துல 2 சாக தான் பிரசித்தம். மற்ற பாரம்பரியம் எல்லாம் என்ன 100 சாக இருந்த எஜுர்வேதம் அன்னைக்கு 3 பாரம்பரியங்கள் தான் இருக்கு. அதுல ரொம்ப தைத்திரி சாகா தான் ரொம்ப இருக்கு. இந்த சாகைகளுடைய தனித்தனியா பண்ணிருப்பாங்களா? ஆமா, அவங்கவுங்க அந்தந்த இதுல அப்படி இப்படியே செஞ்சுருப்பாங்க. அது வேற மாதிரி. ஆமா, அவங்க அதுக்கு ஒரு பத்தரி பண்ணுவாங்க. இப்ப அது எதுவுமே கிடையாது. சைவாகங்கள் 28 இருக்கிறது. ஆமாங்க. காரணாகம் காமியாகமம். அதுல வந்து இந்த 28 ஆகமங்கள்ல பத்ததி இருக்கு. சத்யோஜாத பத்ததி, வாமதேவ பத்ததி, அகோர பத்ததி, ஈசான பத்ததின்னு சொல்லுவாங்க. அதுல அகோர பத்ததியில வந்து அகோரத்துல வந்து என்ன ஆகுது? சோமதேவ பத்ததி, காமதேவ பத்ததி, சாம்பசிவ பத்ததி. இது மாதிரி இல்லையா வெரைட்டி கர்மா. இது இப்படி அப்படின்னு யாரு எதுவும் இப்படிதான் அப்படின்னு நிர்ணயம் எல்லாம் சொல்லிக்கணும்னா அவங்கவுங்க சம்பிரதாயம், அவங்கவுங்க அதான் ஒவ்வொரு குலாச்சாரம். உலகத்தில் பிறந்த மனிதர்கள் ஒவ்வொரு குலாச்சாரத்திற்கு ஒரு குலகுரு உண்டு. அந்த குலகுரு அடிப்படையில தான் வேதங்கள் எல்லாத்துக்கும் பொது. வேதம் அனைவருக்கும் சமமானது, பொதுவானது. நீதான் படிக்கணும் நீதான் படிக்கணும்லாம் கிடையாது. அதை ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த தலைமுறைகள் என்னன்னாக்க இந்த சாகை இந்த விஷயம் எனக்கு, அதனால இதை எடுத்துக்கிறேன். புரிஞ்சுத விஷயம்? எங்க குரு இவரு, அதனால அதை நான் எடுத்துக்கிறேன். அதை எதுக்கு எடுத்து நான் ஏன் அந்த ஸ்வரங்கள் ஏன் வேதங்கள்லாம் காமிக்கிறதுனாக்கா, இப்ப நீ ஒரு மாதிரி வேதம் வச்சு சொல்ற, அவர் வச்சு வேதம் சொல்றாரு, என்ன காரணமா இருக்கும்? அப்ப நான் இந்த பாரம்பரியத்தை சேர்ந்தவன், நான் இப்படிதான் இருந்தேன், நான் மாத்திக்க மாட்டேன். ஏன்னா இது எங்களுடைய பத்ததி, எங்களுடைய இது. எல்லா ஸ்கூல்லயும் பாடம் ஒண்ணுதான், யூனிஃபார்ம் வேற மாதிரி. அவ்வளவுதான். வெரி குட், ரைட். அவ்வளவு வேற புரியுதில்ல? பாடம் ஒண்ணுதான், யூனிஃபார்ம் தான் வேற மாதிரி. அவ்வளவுதான். புரிஞ்சுதா? பாட வேதம் அர்த்தம் பொருள் எல்லாம் ஒண்ணுதான், பட் ஸ்வரங்கள் கொஞ்சம் மாறும். ஏன்னா அந்த ஸ்கூல்ல அவர் படிச்சவர், அவர் இந்த ஸ்கூல்ல இவர் படிச்சவர். புரிஞ்சுதல்ல? ஆனா விஷயம் ஒண்ணுதான். எதுக்கு அப்படி வச்சிருக்குனாங்க, என் ஸ்கூல் அப்படிங்கிற நான் தனியா காமிக்க வேண்டாமா? அப்ப ஏன் யூனிஃபார்ம் ஒண்ணு போடுறேன் நானு? அப்ப நாங்க தனித்து காண்பிக்கிறதுக்காக தான் இப்ப சாகை. அப்ப கண்ம சாகை, காஷ்டகலா சாகை, கபிஷ்ட சாகை, இதெல்லாம் எதுக்கு சொல்லப்படுறது அப்படின்னாக்கா, அப்ப ஸ்வரம் இல்லாம வேதங்கள் இல்லை. எல்லா காருக்கும் 4 வீல் தான் இருக்குது. ஆமா, எல்லாம் ஒரே கண்டு போதான் போறாங்க. ஆனா வேற கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கு. அவ்வளவுதான். அது இல்லாம வண்டி ஓடாது. புரியுதுல்ல? அப்ப இங்க என்ன சொல்றாரு? இங்க
அப்ப இங்க வேதங்கள் அநேகம். அப்ப ஸ்வரம் இல்லாம நீ மந்திரத்தை சொன்னா there is no any fruits, பலன் கிடைக்காது, பலன் இருக்காது. ஸ்வரம் இருந்தாதான் அதுக்கு உண்டான அந்த வேதம்ங்கிறது என்ன, வைப்ரேஷன். இந்த காஸ்மிக் எனர்ஜில அந்த வைப்ரேஷன் போய் அது பண்றது, அதுக்கு தான் ஸ்வரம் சொல்றது, ஆற்றல். சும்மா வெறுமனே மந்திரத்தை சொல்றதுன்னா அப்ப எல்லாரும் சொல்லிருக்காங்க. அப்ப நீ மந்திரம் சொல்லி அது பண்ண பலன் வரணுமே. சொர்க்க காமம் பிராப்தியதே புத்திர காமேஷ்டி ஆகம் இருக்கு. மந்திரம் சொல்ல சொல்றாரு, புத்திர பாவம் பண்ணியாச்சுங்க. இப்போ நிறைய இது பண்றாங்கல்ல, எது பரிகார கோமம் எல்லாம் பண்றது நிவர்த்தி ஆகலையே அப்படின்னு அவர் என்ன பண்ணுவாரு, அவர் கோமம் பண்ண சரியில்லைங்க அப்படின்னு சொல்றாருல்ல. என்ன காரணம்? பட் ஸ்வரம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அந்த மாதிரி நம்ம செய்யணும். அப்ப இங்க என்ன சொல்றது, எல்லாமே நானாவித வேதங்கள், எல்லாமே எல்லா அபிப்பிராய அந்த சந்ததிகள், அந்த ஸ்கூல்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம் தான். அதெல்லாம் இப்ப 1000 இவ்வளவு பேர் அப்போ எங்க இருந்தாங்க? 1000 சகை எத்தனை ஸ்கூல், எத்தனை பல்கலைக்கழகங்கள் இருந்துச்சு, எங்க இருந்தாங்க? 72,000 பல்கலைக்கழகம் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 16 பல்கலைக்கழகங்கள், யூனிவர்சிட்டி அப்பவே இருந்தது. அப்ப இதெல்லாம் இருந்ததுனால இதெல்லாம் ஓடி இருக்கு. எப்படி உட்காந்து எழுதிக்கிட்டே இருப்பாங்களா? வேற என்ன அவங்களுக்கு எவ்வளவு? நீங்க என்ன பண்றாங்க, யூனிவர்சிட்டியில என்ன பண்றாங்க, ஐஐடி என்ன பண்ணுது, படிப்பாங்க. ஆமா, இலக்கியவாதி என்ன பண்ணுவாரு, எழுதிட்டே தான் இருப்பாரு. அப்ப அந்தந்த துறை சார்ந்து அவரவர்கள் என்ன பண்றாங்க, அதை ஃபாலோ பண்ணிட்டே இருந்து அந்த எஜுகேஷன் ஆனது. இப்ப ஸ்கூல்ல என்ன பண்றாங்க, இத்தனை ஸ்கூல் இருக்கு, எல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, படிச்சுதான் இருப்பாங்க, படிச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். அதே மாதிரிதான் அந்த காலத்தில் ரிஷிகள் என்ன பண்ணுவாங்க, இதுதான் பிரதானமா வச்சாங்க. இதுதான் கல்வி, இந்த எஜுகேஷன். எஜுகேஷன் இஸ் மேன் மேக்கிங், புரியுதா? எஜுகேஷன் இஸ் நாலேஜ் மேக்கிங். இன்னைக்கு எஜுகேஷன் இஸ் மணி மேக்கிங். அவ்வளவுதான் வித்தியாசம். டெக்னாலஜி இல்லாம எப்படி புக்ஸ் எல்லாம் அவங்க எப்படி கொடுத்தாங்க? டெக்னாலஜி இல்லைன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? அவங்க டெக்னாலஜி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. டெக்னாலஜி இல்லாம எதுவும் கிடையாது. அப்ப டெக்னாலஜி அவங்க யூஸ் பண்ண டெக்னாலஜி நமக்கு தெரியலன்னு தான் சொல்லணும். அவங்க என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல. இல்லாம அப்புறம் இவ்வளவு தூரம் பண்ண முடியுமா என்ன? டேட்டா மெமரி பவர் அவளுக்கெல்லாம் அவ்வளவு மெமரி பவர் இருந்துச்சு. சொன்ன மட்டத்துல கிரகிக்கூடிய தன்மை இருந்தது, ஆற்றல் இருந்தது. சாதாரண அப்பதானே சொல்றாங்க, சும்மா சொல்றாங்கல்ல, பிரான்ஸ்கார ஜெர்மன்கார இந்திய நாட்டுக்காரனே உள்ள விடுறது இல்லை அப்படின்னு சொல்றாரு இல்லையா? கண்ணிலேயே ஜெராக்ஸ் எடுத்து அதே மாதிரி இங்க பண்ணி போடுறான் மிஷினு. அதனால இந்த மக்களே அங்க உள்ள விஸ்வகர்ம மக்களே அந்த தேசத்துக்குள்ளே உள்ள விடுறது இல்லை சொல்றாங்களா இல்லையா? ஏன் ஒண்ணுங்க, கண்ணில் பாட்டு அதே மிஷின் அப்படியே இங்க மேனுஃபேக்சர் பண்ணிடுவாங்க. அப்ப அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த நுட்பமானது, அறிவானது இருந்திருக்கு. அதனாலதான் இவ்வளவு தூரத்தை நம்ம செஞ்சு எல்லாம் பண்ணோம். அப்ப 1000 சாகைகள், 100 சாகைகள், இந்த சம்பிரதாயங்கள் அவரவர்கள் அந்த வழிவந்த அந்த அது ஏன்னா கால ஓட்டது இதுல இந்த சாகைகள் என்ன அந்தந்த அமைப்பு அதை அப்படி இப்படி ஃபாலோ பண்ணிட்டு வரோம். வேறு எல்லோருக்கும் பொதுவானது. இதுல அந்தந்த இனக்கூட்டங்கள் என்ன பண்ணுவாங்க, அந்தந்த அறிவை பயன்படுத்தி பண்ணிட்டு இருப்பாங்க. அரிசி பருப்பு எல்லாம் இல்லாம சமையல் பண்ண முடியாது, புரியுதா? அரிசி பருப்பு இல்லாம சமையல் பண்ண முடியாது. அப்ப என்ன, தள்ளு வண்டியிலிருந்து ஹை 5 ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் அரிசி பருப்பு தான் வச்சுதான் சமையல் பண்ண முடியும். புரிஞ்சுது இல்லையா? தரத்துல வேற அவ்வளவுதான் வித்தியாசம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி. பசி யாரது ஒண்ணுதான். இப்போ ஆதியும் அந்தமும் ஒண்ணுதான், இடையில மட்டும் அந்த வெரைட்டிஸ் மட்டும் மாறும். புரிஞ்சுதா? அது மாதிரி வேதம் இல்லாம எதுவும் பண்ண முடியாது. அரிசி பருப்பு இல்லாம யாரும் சமையல் பண்ண முடியாது. அப்போ தள்ளு வண்டியிலிருந்து அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் உணவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்டைல், இந்த வே ஆஃப் ஸ்டைல் வேற மாதிரி. அவ்வளவுதான். புரிஞ்சுதா? அதே இட்லி என்ன பண்ணுவாரு அவரு, நல்லா இட்லி என்ன பண்ணுவாரு, தட்டை தொடச்சு நீட்டா வச்சு ஒரு தட்டை கூட தடைச்சு வைப்பாரு. இங்க என்ன பண்ணுவாரு, ஒரு பேப்பர் போட்டு கையில கொடுத்துருவாரு. தட்டுதான் வித்தியாசமா இருக்கும், இட்லி ஒண்ணுதான். புரிஞ்சது இல்ல? ஒரே அரிசி தான். அவரு ஏசி ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிடுவோம், இங்க அப்படி ஏர் நேச்சுரல் காத்து பண்ணி சாப்பிடுவோம். இதே பேதங்கள் தான் அங்க. புரியுது இல்ல? இந்த மாதிரிதான் அந்த சாகா பேதங்கள், நானாவித பேதங்கள், அந்தந்த ரிஷிகள், அந்தந்த பத்ததிகள் அதாவது அவரவர்கள் உருவாக்கி. அப்ப இதெல்லாம் எங்க காணாம போச்சு, அந்த சாகையை கொண்டு அந்த பாரம்பரியம் எங்க போச்சுன்னா அவ்வளவுதான். அப்ப இதெல்லாம் படையெடுப்பு, பெரிய பெரிய இந்த மாதிரி வரலாற்று பூலோக ரீதியான அந்த அழிவுகள், இதனாலதான் இப்படி எல்லாம் இதெல்லாமே
சரிஞ்சு காணாம போறோம். அப்ப இது மாதிரி எண்ணற்ற சாகைகள் என்ன. அப்ப எல்லாத்துக்கும் வேதம் அரிசிவருக்கு எல்லாத்துக்கும் பொதுவானதுதான். அவரவர்கள் அவங்கவங்க அதையே சமைச்சு சாப்பிட்டாங்க. ஒரு பருப்பு சாதம் சாப்பிடுவாரு, சாம்பார் குழம்பு வைப்பாரு, ஒரு சாம்பார் ரசம் குழம்பு வைப்பாரு. இந்த மாதிரி இந்த விஷயம் என்ன, இவர் உதாரண அனுதாத்து சேர்த்து சொல்லுவாரு, இவர் அனுதாத்தம் இல்லாம சொல்லுவாரு, தீர்க்க சொல்லி சேர்த்து சொல்லுவாரு. புரிஞ்சுதா? அது நம்ம இந்த பத்ததி அது அவங்க பாரம்பரியம். இந்த இப்படி சொன்னீங்கன்னாக்கா இவர் இந்த சாவை சேர்ந்தவர், அப்புறம் இவர் என்ன இவர் அந்த கூட்டத்தை சார்ந்தவர், இவர் மேற்கு தேசத்துக்கு வந்தவர் அதனால இப்படி சொல்றாரு, இவர் தெற்கு தேசத்துக்கு வந்தவர் இப்படி சொல்றாரு, வடக்கு தேசத்துக்கு வந்தவர். அப்ப தேசத்தையும் கூட நாம என்ன பண்ணலாம், அந்த வேத மந்திரங்களை உச்சரித்து வச்சே தேசாபிமானம் கணபதி மகே கவிங்கரி சாதனம். இவரே இவரு கேரளா தேசத்துல வந்துக்கிறாரியா, இல்ல வடநாட்டுல வந்துக்கிறாரியா. புரியுதா? நாம கணபதி ஹவாமகே கவிங்க வேணாமுபமஸ். இவரு தென்னாட்டுல வந்துக்கிறாரியா. இவரு ஆமா, இவர் தென்னாட்டிலிருந்து வந்துக்கிறாரு. கணபதி ஹவாமகே. இவர் ஆந்திராவிலிருந்து வந்துக்கிறாரா. புரியுது இல்லையா? இந்த மாதிரி அவரவர்களுக்கென்று ஒரு அந்த அந்த பத்திரிகளை உருவாக்கி அந்த ரிஷிகள் இதெல்லாம் கொடுத்ததுதான். ஏன் அப்புறம் ஏன் அது காமிச்சுக்கிறது அப்படின்னாக்கா, அந்த விதி இருக்கிறதா அப்படின்னாக்கா அந்த விதி அவர்கள் கை கொண்டார். இப்போ பரவலாக இதெல்லாம் என்னதான் அந்த கால ஓட்டத்தில் இது இந்த ஸ்வரங்கள் சொல்லப்படுகிறது. அவர்கள் அந்த ஸ்வரத்தை மாற்றக்கூடியது. இப்போ ஸ்ரௌத கர்மா இருக்கு, ஸ்மார்த்த கர்மாக்கள் இருக்கிறது, சூத்திரக்காரர்கள் சொல்றாங்க. அந்த ரிஷிகள் என்ன பண்றாங்க, வேதத்தை அடிப்படையாக கொண்டு அதை அமைத்துக்கூடும். அப்ப இங்க என்ன ஆகுது, மனு மயா தொட்டா சிற்பி விஸ்வஜன் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு அனுதாத்தம் உதாத்தம் ஸ்வரிதம் பிரஜயா இந்த ஸ்வரங்கள் சொல்லப்படும். இதுல வேதங்கள் என்ன ஆகுது, ரிக்வேதத்துக்கு 4 ஸ்வரம், யஜுர்வேதத்துக்கு 3, அதர்வ வேதத்துக்கு 2, சாமவேதத்துக்கு 7 என்று ஸ்வரங்கள் வேதங்கள் சொல்லப்பட்டது. ஆதிகர்த்தா ஜெகத்கர்த்தா விஸ்வகர்மா ஜெகத்குரு. ஆதிகர்த்தா அவரே, ஆதிகர்த்தாவும் ஜெகத்கர்த்தாவும் யாரு, விஸ்வகர்மா அவரே ஜெகத்குரு என்று சொல்லப்பட்டது. பிரம்மா விஷ்ணுச்ச ருத்ரச்ச ஈஸ்வரோ சதாசிவக சுரேஷ ஹரி சூரியச்ச விஸ்வகர்மா குலோத்பவக. பிரம்மா விஷ்ணு ருத்ரன் சிவன் சூரியன் சந்திரன் இவர்கள் எல்லோருமே யாரு, விஸ்வகர்மா குலத்தில் உதித்தவர்கள். அப்ப ரகுகுலம் சந்திரவம்சம் எங்க வருது, ரகுகுலம் விஸ்வகர்மாவோட, சந்திரகுலம் இவங்கதான். அப்ப ராமன் எங்கிருந்து வந்தார், ராமன் யாரு, விஸ்வகுலம். புரியுதா? அப்ப சூரியன் எங்கிருந்து வர்றாரு, விஸ்வகுலோ பவஹா. அப்ப ராமன் யாரு, விஸ்வகுலோ பவஹா. அவ்வளவுதான். வெரி சிம்பிள். புரியுதா? அப்ப பிராமண கத்திரிய வைசிய சூத்ரா என்று 4 வர்ணாசிர தர்மங்கள் சொல்லும் பொழுது அப்ப என்ன ஆகுது, ராமன் சத்திரியன், பிரஜாபாலனம் பரிபாலனம் அவர் என்ன ஆகிறாரு, சத்திரியன் ஆகிறார். புரிஞ்சது இல்ல? அப்ப வேதத்தை சொல்லும் பொழுது பிராமணன், வேலை செய்யும் பொழுது நீ சத்திரியன் ஆகிற. புரிஞ்சுதா? அவ்வளவுதான். இங்கே விஸ்வகர்மா மகாமூர்த்தி சர்வமூர்த்தி தயாபரக சத்தியம் சத்தியம் புனசத்தியம் வதாமியம். இது சத்தியம் சண்முகா தவற நச்சராத, இது சத்தியம் சத்தியம் நான் சொல்றேன், புனக மீண்டும் மீண்டும் சத்தியம் செய்கிறேன். சர்வமூர்த்தி அவரே தயாபரன், அவரே தயாபரன். விஸ்வகர்மா சர்வமூர்த்திக்கு அவரே தயாபரனாக இருந்து பரிபாலனம் செய்கிறார். பரசிவோ விஸ்வகர்மாச்ச சத்திய வாக்கியானி சண்முக. இந்த பரமேஸ்வரன் பரமசிவனே அவர் விஸ்வகர்மா தான். சத்திய வாக்காணி சண்முக பிதா செய்வ தேவானாம் சர்வலோக பிதாமக. அவரே பிதாச்ச ஏவ தேவானாம், எல்லா தேவர்களுக்கும் பிதாவாக இருப்பவர் அவரே. யோ ந பிதாஜ நிதாயோ விதாதா யோ ந சதா அப்யாசஜ்ஜான யோ தேவானாம் மதா ஏக ஏவ தம் சம்பிரஸ்னம் புவனாயன்யா. சர்வலோக குரு செய்வ விஸ்வகர்மா பரசிவக. சர்வலோகத்திற்கு இவரே ஜெகத்குருவாக விளங்குகிறார். விஸ்வம் உற்பத்தி காலேஷு பிரம்மா, இந்த விஸ்வகர்மனக. விஸ்வ உற்பத்தி காலேஷு பிரம்மாவை விஸ்வகர்மனக, விஸ்வ சங்கார காலேஷு ருத்ரவை விஸ்வகர்மனக, விஸ்வ
சித்தியர்த்த காலேஷு விஷ்ணுர்வை விஸ்வகர்மணக கர்மஜ கிரியாதே விஸ்வம் விஸ்வகர்மஜ நாமகா. அப்ப விஸ்வம் இந்த பிரபஞ்ச உற்பத்தி காலத்துல என்ன ஆகுது? பிரம்மா. இந்த விஸ்வகர்மா என்ன ஆகுறாரு? பிரம்மாவாயிடுறாரு. விஸ்வ சம்கார காலேஷு ருத்ராவை விஸ்வகர்மனாக ருத்ரனாக விஸ்வகர்மன் ருத்ரனாக ஆகிவிடுகிறார். விஸ்வ திதியர்த்த காலேஷு ஸ்திதியர்த்த காலேஷு விஷ்ணுவை விஸ்வகர்மனாக. அப்ப என்னாச்சு? 3 தேவர்களும் விஸ்வகர்மா, ருத்ரச்ச விஸ்வகர்மா, சிவச்ச விஸ்வகர்மா, பிரஜாபதிஷ்ட விஸ்வகர்மா. அப்ப கர்மச்ச கிரியாதே விஸ்வம். ஏன் விஸ்வகர்மா அப்படின்னாக்கா கர்ம கிரியதே விஸ்வம். விஸ்வம் கர்ம கிரியதே விஸ்வகர்மா. விஸ்வகர்மா நாமக. விஸ்வகர்மா நாம எதனால வந்தது? விஸ்வம் கிரியதே இது விஸ்வகர்மா. இதேதான் சங்கரன் சொல்றார் வேதாசர உபனிஷத்துல, ஏசதேவோ விஸ்வகர்மா மகாத்மா ததா ஜனானாம் ஹிருதயே சன்னிவிஷ்டா கிருதா மனிஷா மனசா விகிருத்தக ஏதத்துக்கு அமிர்தாஸ்தே பவந்தி. அப்ப விஸ்வகர்மாங்கிற சப்தம் என்ன அப்படின்னாக்கா விஸ்வம் கர்மம் கிரியதே இது விஸ்வகர்மா. முண்டகோபுரத்துல பார்த்தோம் விஸ்வம் கர்ம, விஸ்வம் கர்ம. அப்ப விஸ்வகர்மா எல்லா உபனிஷத்திலையும் இதெல்லாம் எதிரொலிக்கிறது. தே விஸ்வகர்மா சித்தியர்த்தம் சத்தியம் சத்தியம் இதம் சுனுயே. இதுவே வேதத்தினுடைய வாக்கம் அர்த்தம். வேத அர்த்தம் என்ன? இதுவே அதே அவரே விஸ்வகர்மா சத்தியம் சத்தியம் இதம் சுனு. இதுவே நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், சத்தியம் என்று நீ அறிந்து கொள். பூத கர்மா பிதா கர்மா தாத கர்மா ததைவச்ச குரு கர்மா பதி கர்ம சக்தி கர்ம விஸ்வகர்மா. இந்த அனைத்து கர்மங்களும் பிரம்ம யஜ்யம் சொல்ற வேத கர்மங்கள் அனைத்தும் விஸ்வகர்மாவே கொடுக்கப்பட்டது. ஏகமேவ பூர்வந்து ஓம்காரச்ச திரியக்ஷரம். ஏவம் ஏவச்ச பூர்வந்து முன்னாடி சொன்னே ஓம்காரம்னு திரியக்ஷரம் கொண்டது ஓம்காரம். அகாரஞ்ச உகாரஞ்ச மகாரஞ்ச திரியக்ஷரம். இந்த ஓம்காரத்துக்கு 3 அக்ஷரங்களை சொல்றேன் கேளு. என்ன? அகார பிரம்ம ரூபஞ்ச. அகாரங்கிறது பிரம்ம ரூபம், உகாரங்கிறது விஷ்ணு, மகாரம் ருத்ரம், ஓம்கார திரிகுணாத்மகம். 3 அம்சங்களை உடையதே இந்த திரிகுணாத்மகம். திரியமூர்த்தி கரையோ சாட்சி திரிவேதா விஸ்வகர்மணகா அயோனிச்சா. இவருக்கென்று ஒரு யோனி கிடையாது. இவரு பிறப்பற்றவர், பிறவி இல்லாதவர், பிறப்பற்றவர். அப்ப பிறப்பற்றவர் பிறவி இல்லாதவர். இவருக்கு மரணம் என்பது கிடையாது. அவருக்கு அந்தம் என்பது ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. திரியோமூர்த்தி ரஜஸ்தத்வ தமோ. இந்த 3 மூர்த்திகளும் 3 அக்ஷர அகார உகார மகாரம் பிரம்மா விஷ்ணு ருத்ரன். இந்த ரஜஸ் தமஸ் சத்வ குணங்களின் அடிப்படையில் இவர்கள் உட்பவித்த மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி. எப்படி? மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி, நாஸ்தி பிராதா நாஸ்தி ததைவச்ச. இவருக்கு அம்மா அப்பா அண்ணன் தம்பி மாமா மச்சான் பெரியப்பா சித்தப்பா கணவன் மனைவி பிள்ளை பேர்ல ஒண்ணு கிடையாது. எல்லாத்துக்கும் பிதா, எல்லாத்துக்கும் பிதா. புரியுதா? எல்லாத்துக்கும் பிதா. அப்புறம் ஸ்வராட்சர குணானாஸ்தி. ஸ்வரா அக்ஷர குணா எல்லாம் கிடையாது. யாருக்கு? அர்த்தோ நான் ஏவ விஸ்வகர்மன. இந்த விஸ்வகர்மாவுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. அநாதி மத்தியந்த ரகசிய சூன்யம் விவாகர விகார சகார விவேக சூன்யம் அரூபாரூபா வியதாதி சூன்யம் ஸ்ரீ விஸ்வகர்மா பிரபூணாம் அசூன்யம். இவரே ஆரம்பம் முடிவும் இல்லாதவர். 1000 சூரிய பிரகாசத்தோடு என்றென்றும் ஜொலித்துக் கொண்டு இருப்பவர். இவர் என்ன ஆகுது? சூன்யம் அசூன்யம் பிரபூணா. அனைத்திற்கும் இவரே சூன்யம் அசூன்யம் எல்லாத்துக்கும் இவரே பிரபு. ஆதி அந்தம் இல்லாதவர், பிறப்பு இறப்பு அற்றவர், மாதா பிதா இல்லாதவர். யாரே? விஸ்வகர்மா. விஸ்வகர்மா என்று 9வது காண்ட புராணே நாகர காண்டே சிவசண்முக சம்வாதே விஸ்வகர்ம புத்ரி விவரணம் நாம 8மோ அத்தியாயக समाप्तः परिपूर्णः. ओम पूर्णमद पूर्णमिदं पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शान्ति शान्ति शान्ति. हरि ओम श्री गुरुभ्यो नमः.